ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் மிஸ்கரேஜ் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம எப்படி நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, நெக்ஸ்ட்டு எப்போ பேபிக்கு பிளான் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா இது குரோமோசோம் சரியாக செட் ஆகாமல் பேபியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இதுக்கு ஹார்ட் பீட் பேபிக்கு வராமல் இருக்கிறதுக்கான காரணம். ஆண்கள்கிட்டருந்து 23 குரோமோசோம் வரும், பெண்கள்கிட்டருந்து 23 குரோமோசோம் வரும். சேர்ந்து 46 குரோமோசோமாக பேபியாக ஃபார்ம் ஆகும். இதில் ஏதாவது சரியான முறையில் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகும். இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இது எதனால் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறது சரியாக இல்லாதனால ஆகுதா அப்படின்லாம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபார்ம் ஆகிற ப்ராசஸில் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கனால உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஒருவேளை நம்ம தான் சரியாக ஃபேமிலியில் இல்லாமல் இருந்துட்டோமோ, அதனால தான் பேபி இருந்து சரியாக ஹார்ட் பீட் வரலையோ அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட டவுட்டில் கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை சொன்னேன். பேபி மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, ஓகே, இன்னொரு ஸ்டெப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் ட்ராவல் பண்ணிடுவீங்க. ட்ராவல் பண்ணுறனால கூட சில பேர்த்துக்கு மிஸ்கரேஜ் ஆகும். எதனாலனா, எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் சில பேருக்கு கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு எண்டோமெட்ரியத்தோட திக்னஸும் கம்மியாக இருக்கனால டக்குன்னு எண்டோமெட்ரியத்துலேருந்து வெளியில் வந்துடும் பேபி. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு லைட் ஸ்பாட்டிங்கில் ஆரம்பித்து உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகி மிஸ்கரேஜ் ஆகிறது. ஒரு சில பேருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக பேபி இருக்கும். ஒரு 6th வீக்கில் ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்போது ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 டேஸ்க்கு கழித்து வாங்க, நம்ம மறுபடியும் ஹார்ட் பீட் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனால் நெக்ஸ்ட் ஸ்கேனில் பார்ப்போம். ஒரு மேக்ஸிமம் 11 டேஸ் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் 1 வீக் டு 11 டேஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட டேஸில் உங்களுக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வரணும். வந்துட்டால் ஓகே, இந்த பேபி ஹெல்த்தி பேபி. அப்படி வரலை அப்படின்னா இது அன்ஹெல்த்தி பேபி. ஸோ நம்ம அபார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அபார்ஷன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, மிஸ்கரேஜ் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அபார்ஷன் ஆகிடுச்சு, மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு, எல்லாமே சேம் தான். இருந்தாலும் நம்ம அபார்ஷன்றது அதை விட மிஸ்கரேஜுன்ற வேர்டு தான் இப்போ யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு மெடிக்கல் வேர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஹார்ட் பீட் வரத்துக்கு நம்ம இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இன்பிட்வீன் கேப்பில் டாக்டர் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தந்திருப்பாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தந்திருப்பாங்க. இந்த 2 டேப்லெட்டுமே பேபிக்கு ஹார்ட் பீட் நல்லா வளர்கிறதுக்கான டேப்லெட் தான். பர்டிகுலராக ஹார்ட் பீட் வளர்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஃபோலிக் தான். ஸோ ஹார்ட் பீட்டும் ஸ்பைனல் கார்டும் அதுதான் 2 ரொம்ப முக்கியம். ஸோ இது 2 நல்லா வளர்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்தே டியூரிங் ப்ரெக்னென்சி டில் டெலிவரி வரைக்குமே ஒரு சில டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு 9 மந்தில் தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சில பேருக்கு பேபி ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு, நார்மல் டெலிவரி ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை நீங்கள் கரெக்டாக டாக்டர் சொன்ன டேஸில் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஹோம் ரெமெடிஸாக அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகளை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிறனால உங்களுக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வரத்துக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தது பிளாக் சுண்டல். இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதாவது பேபியோட இதயத்துக்கு.
ஸோ இதய துடிப்பு வரத்துக்கு வந்து பிளாக் சுண்டல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு 15 to 20 சுண்டல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். பிகாஸ் கேஸ் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதே போல் முளைக்கட்டிய பயிறு வகைகளும் கேஸ் தான். ஸோ எல்லாமே மார்னிங் டைமில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் மாதுளப்பழம் எந்த அளவு வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களோ அந்தளவு பேபிக்கு வந்து இதய துடிப்பு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னென்சி அந்த இயர்லி ப்ரெக்னென்சியில் மாதுளப்பழம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, மாதுளப்பழம் சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முழுக்க ராங் இன்ஃபர்மேஷன். தாராளமாக நீங்கள் மாதுளப்பழமும் ஆரஞ்சு பழமும் சாப்பிட்லாம். ஆரஞ்சு பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோலிக் தான். ஸோ ஃபோலிக்கு எதுக்கு யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். முழுக்க பேபியோட ஹார்ட் பீட் வரத்துக்கு தான். ஸோ எந்தளவு மாதுளப்பழமும் ஆரஞ்சு பழமும் சாப்பிட்றீங்களோ அந்த கேப்பில் உங்களுக்கு ஹார்ட் பீட் வரும். இதெல்லாம் போக நீங்கள் சாமி கும்பிட்றது, எந்தளவு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு மணி வாங்கி வைக்கிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு வரேன், தொட்டில் கட்டி வைக்கிறேன், கரும்பால தொட்டில் கட்டி குழந்தைய போடுறேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம என்னதான் நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உள்ளவங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீமாக இருந்தால் உங்களோட இதில் என்ன வேண்டிங்களோ அதை படி வேண்டிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி கட்டாயம் இருக்குது, அதுதான் இந்த வைப்பு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நல்லது நடக்கும். ஸோ எந்தளவு ப்ராக்டிக்கலாக இருக்கீங்களோ அந்தளவு வந்து நீங்கள் பேபிக்காக நீங்கள் சாமியை நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஹார்ட் பீட் இல்லை, மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது பேபிக்கு பிளான் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணலாம், நம்ம எவ்வளோ நாள் கேப் விடணும் அப்படின்ட்டு இருக்கலாம். டிஎன்சி அப்படின்னு அதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் கட்டாயம் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தாகணும். 3 மாதம் கழித்து தான் பேபிக்கு பிளான் பண்ணி ஆகணும். இல்லை நார்மலாகவே டேப்லெட்ஸில் வந்து அபார்ட் ஆயிடுச்சு, மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, டாக்டர் சொல்லுவாங்க உங்களோட பேபியோட க்ரௌத்து அந்த மிஸ்கரேஜ் ஆகி வந்ததை வச்சு 1 month ரெஸ்ட் எடுங்க, 2 month ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 month வந்து நல்லா நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்சளவு வீட்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதே போல் ரொம்ப தண்ணியில் நிற்காதீங்க. அதே போல் வந்து எப்படி சொல்கிறது, சில பேருக்கு வந்து மார்பகத்துலேருந்து பால் கூட வடியும். ஸோ இதுவும் டூ நார்மல் தான். ஒரு டெலிவரியான உடம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே டூ நார்மல் தான். எந்தளவு நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்து எந்தளவு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு நல்லது. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை விட்டுறாதீங்க. சைடு பை சைடு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 months கழித்து சாதாரணமாக நீங்கள் ஓவலேஷன் டைமில் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் மிஸ்கரேஜ் ஆகும் அப்படின்ற மென்டாலிட்டியை வச்சுக்காதீங்க. அதே போல் ஹார்ட் பீட் வருமா வராதா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து பயப்பட தேவையில்ல. கட்டாயம் ஹார்ட் பீட் வரும். நல்ல முறையில் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்த்தி பேபியாக ஹார்ட் பீட் பேபிக்கு வந்து நல்ல முறையில் பேபி ஆனாகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.